சென்னை அப்படின்றது சொன்னாலே இப்போ ஆரஞ்சு அலர்ட் அப்படின்றது தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு ஆரஞ்சு அலர்ட் கூடிய சீக்கிரத்தில் ரெட் அலர்ட் மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதுமே சொல்றாங்க. இது ஏன் அப்படின்றப்ப பார்க்கும்போது ஆப்வியஸ்லி நம்ம இருக்கிறது இப்போ அக்டோபர். ஸோ சொல்லவே தேவையில்ல, வடகிழக்கு பருவமழை அப்படின்ற ஒரு விஷயம் தொடங்கிடுச்சு. ஸோ இது வந்துட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அக்டோபர் 16 இருந்து இந்த மழை கண்டினியூஸாக அப்பப்போ பெஞ்சிக்கிட்டு தான் இருக்கு எல்லா இடங்களிலுமே தமிழ்நாடு முழுக்க. ஸோ இப்போ இது தீபாவளி முடிஞ்சு, தீபாவளிக்கு முன்னாடி 2 நாளும் பயங்கரமான மழை சென்னையில். இப்போ தீபாவளி முடிஞ்சு இன்னைக்கு வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு மழை அப்படின்றது கண்டினியூஸாக பெஞ்சிக்கிட்டு தான் இருக்கு. ஸோ இதனாலே ஆரஞ்சு அலர்ட் அப்படின்ற ஒரு விஷயம் பேக் டு பேக் வந்துட்டு இப்போதைக்கு தமிழ்நாடு முழுக்க சில பகுதிகளில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது இத்தோட நிற்க போகிறது இல்லை. ஏன்னாக்கா இப்போ அடுத்தடுத்து பல காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகிக்கிட்டு இருக்கு. ஸோ பேக் டு பேக் ஒரு செயின் ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்றது சொல்றாங்க. இப்போ நம்ம ஆரஞ்சு அலர்ட்ல வந்துட்டு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா இந்த மழை. ஸோ இந்த ஒரு மழை வந்துட்டு இப்போ தமிழ்நாடு கிராஸ் பண்ணி ஆந்திரா பக்கம் போகுது அப்படின்ற பட்சத்தில் திரும்பியும் இதுக்கு பின்னாடியே பேக் டு பேக் இன்னொன்று ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி தமிழ்நாடு நோக்கி வந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒன்று போனால் இன்னொன்று ஒன்றும் வரும். ஸோ அதனால் இந்த மழை அப்படின்றது அடுத்த ஒரு சில வாரங்களுக்கு கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரி, அப்படி எத்தனை காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பேக் டு பேக் இருக்குது அப்படின்றப்ப பார்க்கும்போது அதில் முதல்ல இந்த ஒரு காற்றழுத்த தாழ்வு எங்கே ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றப்ப பார்க்கும்போது வடமேற்குல இருந்து தான் வந்திருக்கு. ஸோ அது அப்படியே வந்து பாண்டிச்சேரியாக உள்ள நுழைஞ்சு தமிழ்நாடு முழுக்க அங்கங்கே மழை பெஞ்சு அதுக்கப்புறமா அது அப்படியே ஆந்திராவை தாண்டி போகும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ இப்போ அந்த ஒரு மழை தான் இப்போதைக்கு பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இதுவே ரெண்டாவது வந்துட்டு தெற்குல இருக்க அந்தமான் கடல் பகுதி இருக்கு இல்லையா. ஸோ அங்கே வந்துட்டு இன்னொன்று ஒரு புதுசாக ஒன்று ஃபார்ம் ஆகிக்கிட்டு இருக்கு. இது புயல் கிடையாது, ஒரு காற்றழுத்த தாழ்வு அப்படின்றது சொல்லலாம். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்துட்டு புதுசாக உருவாகி அது வந்துட்டு கண்டிப்பாக தமிழ்நாடை தான் கிராஸ் பண்ணும். அது தமிழ்நாடை கிராஸ் பண்ணி அதுக்கப்புறமா பாண்டிச்சேரி, சென்னை இதெல்லாம் தாண்டி அப்படியே கிராஸ் பண்ணி போகும் தமிழ்நாடு தாண்டி. அது கேரளா பக்கமாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுமே சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒன்று போனால் இன்னொன்று பின்னாடி வருது. அடுத்த ஒரு சில நாட்களுக்கு கண்டினியூஸாக மழை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். இப்போதைக்கு எங்கெல்லாம் ரொம்ப ஹெவியாக பேஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்றப்ப பார்க்கும்போது ஆப்வியஸ்லி சென்னை, செங்கல்பட்டு, அதுக்கப்புறம் காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை இங்கே எல்லாமே வந்துட்டு ஒரு ஹெவி ரெயின் அப்படின்றது கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க அங்கே இருக்கிற மக்கள். எங்கே வந்துட்டு மழை கம்மியாக இருக்குது அப்படின்றப்ப பார்க்கும்போது இந்த காரைக்கால், அதுக்கப்புறமா புதுச்சேரியில் இருக்கிற கொஞ்சம் அவுட்டர் சைடில் இருக்கிற இடங்கள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு கொஞ்சம் ஒரு லைட்டான ஒரு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுது. பட் இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்தது நம்மளோட கவர்மெண்ட் சைடு என்ன மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்துட்டு பண்ணிக்கி இருக்காங்க இந்த ஒரு ஆரஞ்சு அலர்ட்டுக்கு அப்படின்றது ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நான் சொல்கிறேன், வடகிழக்கு பருவமழை அப்படின்றது வருஷம் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். அது ஒன்றும் நம்ம புதுசு இல்லை. ஒவ்வொரு இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர்லாம் பார்த்தோன்னா ஏதாச்சும் ஒரு புயல் நம்மளை வந்துட்டு அடிச்சுக்கிட்டு தான் இருக்கு. அந்த ஒரு புயலில் வரக்கூடிய மழை ஒரு கட்டத்துக்கு மேலே வெள்ளமாக மாறுது. வெள்ளமாக மாறி எல்லா வீடுகள்லையுமே உள்ளே புகுந்து எல்லா பொருட்களுமே நாஸ்தி பண்ணுது. இதுக்காகவே பயந்து நிறைய பேர் டூ வீலரு, கார் எல்லாத்தையுமே பிரிட்ஜுக்கு மேலே நிப்பாட்டின கதையெல்லாம் வருஷம் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருந்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரியும் வந்துட்டு அப்போதைக்கு இருக்கிற கவர்மெண்ட் வந்துட்டு அப்போதைக்கு இருக்கிற மக்களை வந்துட்டு எப்படி காப்பாற்றலாம், அப்படி அவங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கலாம், அவங்க பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு அவங்களுக்கு தேவையான உதவிகள் என்ன பண்ணலாம்னு சொல்லி அந்தந்த கவர்மெண்ட் அந்தந்த நிலைமையில வந்துட்டு என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையுமே சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பட் இப்போ இந்த வருஷம் நம்மளோட கரண்ட் கவர்மெண்ட்டாக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு இந்த ஆரஞ்சு அலர்ட் சொன்னதுமே அதுக்கேற்ற மாதிரி சில ஏற்பாடுகளை பண்ணியிருக்காருங்க. ஏன்னா நாளைக்கு பின்ன வந்துட்டு இது ரெட் அலர்ட்டாக மாறி ஏதோ ஒரு சைக்ளோனே உருவாகி கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளட் ஆகிற வரைக்கும் இந்த ஒரு மழையை கொண்டு போயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப பெரிய ஒரு ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ அதுக்காக ஒரு ப்ரிகாஷனாக சில ஏற்பாடுகளை வந்துட்டு நம்மளோட கரண்ட் கவர்மெண்ட் வந்துட்டு மாநகராட்சியோட சேர்ந்து இந்த ஒரு விஷயங்களை வந்து இது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே போல் அரேஞ்ச்மெண்ட் சிலது பண்ணியிருக்காங்க. அதில் என்ன அப்படின்றப்ப பார்க்கும்போது இப்போதைக்கு அரேஞ்ச் பண்ண வச்சிருக்கிற வாலண்டியர்ஸோட எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா? கிட்டத்தட்ட 30,000 வாலண்டியர்ஸ் வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க, அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மக்களுக்கு தேவைப்படுற உதவிகளை அவங்க மூலியமாக பண்ணுறதுக்காக இந்த வாலண்டியர்ஸ் அப்படின்றப்போ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கூட மாநகராட்சியோட வெப்சைட்லையோ இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற நகராட்சியிலையோ போயிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா வாலண்டியராக நீங்கள் வந்துட்டு இந்த மழை காலத்தில் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட பேரை கொடுத்து நீங்களும் அந்த வாலண்டியர் லிஸ்ட்டில் சேர்ந்துலாம். ஸோ இப்போதைக்கு கிட்டத்தட்ட 30,000 வாலண்டியர்ஸ் வந்துட்டு ரெடியாக இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1400 மோட்டார் பம்ப்ஸ். இந்த மோட்டார் பம்ப்ஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட வீட்டுக்குள்ளே இருக்கிற தண்ணியை உறிஞ்சி வெளியே அனுப்புறது, இல்லைனா வேற ஏதாவது ஒரு இடங்களில் இருக்கிற தண்ணியை எடுத்து வேற இடத்துக்கு வந்துட்டு பைபாஸ் பண்ணுற ஒரு மோட்டார் பம்ப். ஸோ அந்த ஒரு மோட்டார் பம்பை கிட்டத்தட்ட 1400க்கும் மேலான ஒரு மோட்டார் பம்ப்ஸ் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா 500 டிராக்டர்ஸ். இந்த டிராக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் மக்களை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு. ஸோ இதனாலே கிட்டத்தட்ட 500க்கும் மேலான டிராக்டர்ஸை நம்மளோட கவர்மெண்ட் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறமா 450க்கும் மேலே ட்ரீ கட்டர்ஸ். ஸோ ஆப்வியஸ்லி இது முக்கியம் தான். இது ஏன் நான் சொல்கிறேன்னா, அசோக் பில்லரில் நேற்று ஒரு மரம் விழுந்திருக்குங்க. அந்த ஒரு மரம் விழுந்ததுனால கூட பக்கத்தில் இருக்கிற இந்த பைக்கு, கார் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் சேதம் அடைஞ்சிருக்கு. யாருக்குமே வந்துட்டு மனுஷங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு ஆபத்துமே கிடையாது. பட் சில பொருட்கள் மட்டும் சேதாரமாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி மழை நேரத்தில் வந்துட்டு இந்த மாதிரி மரங்கள் விழுறது அப்படின்றது ரொம்ப சாதாரண ஒரு விஷயமா மாறிடுச்சு. ஸோ இதனாலே கிட்டத்தட்ட 450க்கும் மேலே ட்ரீ கட்டர்ஸை வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கேயாவது மரம் விழுந்ததுன்னா உடனே அதை தூக்கி
யாராலுமே எடுத்து போட முடியாது, அதுக்குன்னு ஜேசிபி வரணும், எல்லாம் பண்ணணும். ஸோ அது வரதுக்குள்ளே டக்கு டக்குன்னு அந்த விழுந்த மரத்தை பீஸாக வெட்டி டக்கு டக்குன்னு முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு அதை அகற்றணும் அப்படின்றது பார்க்கறதுக்காக தான் இந்த ஒரு ட்ரீ கட்டர்ஸை வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு இனிஷியேட் கூட. அது இல்லாமல் 200க்கும் மேலான ஃப்ளட் ஹோம்ஸ், ஸோ 200க்கும் மேலான ஒரு சின்ன சின்ன கூடாரங்கள், மக்கள் வந்துட்டு எங்கே வந்துட்டு தங்குவாங்க அவங்க வீட்டில் தண்ணி போயிடுச்சுன்னா, ஸோ அதனால வந்துட்டு வீட்டுக்குள்ளே தண்ணி இப்போ வந்து மக்களால் வாழ முடியலன்னா ஸோ அவங்க வந்துட்டு வெளியே வந்து தங்குறதுக்கான உதவிகளை கிட்டத்தட்ட ஒரு 200 வீடுகளை வந்துட்டு கவர்மெண்ட் சைட்லேருந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. லைக் வீடுன்றது மீன்ஸ் ஒரு மடம்னு சொல்லலாம், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு இடங்கள் கிட்டத்தட்ட 200க்கும் மேலே வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 35க்கும் மேலே போட்ஸ். இந்த போட்ஸ் வந்துட்டு நகராட்சியில் இருக்கிற போட்ஸ், அந்த ஒரு மாதிரி நீங்கள் பார்க்கும்போது ஒரு பலூன் மாதிரி இருக்கும், ரெட் எல்லோ அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு கிட்டத்தட்ட 35க்கும் மேலான போட்ஸ் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 67க்கும் மேலே ஃபிஷர் போட்ஸ், மீன் பிடிப்பாங்கல்ல, ஸோ அந்த ஒரு போட்ஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட 67க்கும் மேலான போட்ஸை வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிங்க. அதுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடியதுக்காக தான் 30,000 வாலண்டியர்ஸ் வந்துட்டு இப்போதைக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுங்க. இவங்களுக்கு தேவைப்படுற சாப்பாடு, அதுவுமே வந்துட்டு சில கிச்சன்ஸை வந்துட்டு அமைக்கணும். அந்த கிச்சன் மூலியமா யாருக்கெல்லாம் சாப்பாடு இல்லையோ அவங்களுக்குலாம் அந்த சாப்பாடு ப்ரொவைட் பண்ணுறதுக்காக அது ஒரு அரேஞ்ச்மெண்ட் வந்துட்டு போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் கேட்கும்போது எதுக்காக இப்போ இது எல்லாமே இவ்வளோ அர்ஜென்ட்டாக அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்றது போகும்போது இது எல்லாமே ஒரு ப்ரிகாஷன்ஸ் தான். ஃபர்ஸ்ட் திங், ஸோ மழை வந்து வெள்ளம் வந்து அதுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே வந்துட்டு அரேஞ்ச் பண்ணணும்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுபடி செயல்படுத்துறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு முயற்சிகள் தான், அதுக்கான ஒரு அரேஞ்ச்மெண்ட் தான் இப்போது கரண்ட் கவர்மெண்ட் எடுத்திருக்கிற முடிவுகள். அதுதான் இப்போதைக்கு நீங்கள் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஒரு விஷயம் ஃப்ளட் அப்படின்றது எப்போ வரும்னா, கிட்டத்தட்ட ரெட் அலர்ட் கொடுத்து டேமுக்கு எல்லாம் நிரம்பி அந்த டேம்லேருந்து தண்ணி ரிலீஸ் பண்ணும்போது அது ஊருக்குள்ளே வந்து அது ஃப்ளட்டாக மாறும். பட் அப்படி ஒரு சிச்சுவேஷன் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்வியஸ்லி டேம் ஃபுல்லாக வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த சில நாட்கள் கண்டினியூஸா மழை பெய்யறதுக்கு. ஸோ அந்த ஒரு மழை தண்ணி கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணணும், இல்லைன்னா டேம் உடஞ்சிரும். ஸோ அதனாலே வந்துட்டு சில கன நீரை வந்துட்டு வெளியே அனுப்பும்போது கூட அது ஊருக்குள்ளே தான் வரும். அது ஊருக்குள்ளே வரும்போது ஒரு ஃப்ளட்டாக மாறுது. அந்த ஃப்ளட்டில் இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இவ்வளோ பெரிய ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸுமே வந்துட்டு இப்போவே கவர்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக டேமில் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு தண்ணி ஒரு கட்டத்துக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகியிருக்கலாம், லிமிட்டை தாண்டி போயிருக்கலாம். ஸோ அதுக்காகவே இந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட் இப்போவே அவங்க ப்ரிகாஷனாக பண்ணுறாங்களான்றது என்னன்னு தெரியல. பட் இந்த ஒரு விஷயம் இப்போ பண்ணது ரொம்ப நல்ல ஒரு விஷயம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன். அதே போல இந்த வருஷம் வந்துட்டு நம்ம இந்த புயல் மழை எல்லாத்தையுமே பார்க்குறோம். இதில் ஏகப்பட்ட பேரோட வாழ்க்கை வந்துட்டு பயங்கரமாக அஃபெக்ட் ஆகுது. அதில் வந்துட்டு நீங்கள் ஒருத்தராக இருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு அதை வந்துட்டு பாதிக்கப்படுறீங்க, முன்கூட்டியே உங்களோட ப்ரிகாஷன்ஸ் என்னவா நீங்கள் செட் பண்ணுவீங்க, அது உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களுமே இந்த மாதிரி நாளைக்கு பின்ன பாதிக்கப்பட்டாங்கன்னா உங்களோட ஐடியா அவங்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியாவாக இருக்கும். ஸோ மறக்காமல் உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். அண்டில் தென் பை பை ஏவி.